இது திங்கக்கிழமை காலை. சனிக்கிழமையே வந்து மீல் பிளானிங்லாம் பண்ணியாச்சு. ஸோ திங்கக்கிழமைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பும் கீரை பொரியலும் வாழைப்பூ பொரியலும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பூண்டு குழம்பும் கீரை பொரியல் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிருந்தது. ஸோ கீரையை வந்து நாள் வந்து அத்தையும் மாமாவும் சேர்ந்து ஆஞ்சி கொடுத்துருந்தாங்க. பூண்டு குழம்புக்கு தேவையான பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து நைட்டே வந்து எல்லாமே மீல் ப்ரிப் பண்ணி வச்சிருந்தா காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன வந்து லேட் ஆனாலும் டக்குன்னு வந்து முடிஞ்சிட மாதிரி இருக்குது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெங்காயம் அந்த பூண்டுலாம் உரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி டைம் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால நாளே வந்து பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வாழைப்பூ தான் வந்து க்ளீன் பண்ண முடியல. ஸோ என்னோட அத்தை வந்து கீரையை வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால அவங்கள்ட்ட வாழைப்பூயும் கொடுத்து சிரமப்படுத்த வேணாமேன்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் அவர் வந்து கடைசி டயத்தில் வந்து டேக்கா விட்டுட்டாரு. சரி அதனால வெறும் கீரை பொரியலும் பூண்டு குழம்பும் தான் வந்து பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த தாட்டி வந்து லாஸ்ட் டைம் வந்து கீரை வாங்கிட்டப்ப 2 கட்டு வந்து பத்தாம இருந்தது. அதனால 3 கட்டா வேற வாங்கிட்டேன். ஆனால் பார்த்தா கீரை அதிகமாக வந்து இருந்தது. ஸோ அடுத்த தடவை வந்து 2 கட்டு தான் வந்து வாங்கணும். சரி இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன லஞ்ச் வந்து பேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.